ஒரு சேரில் உட்கார வச்சுருந்தாங்க. முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. அவர் வர்றாரு. பசுபதி பாண்டியன் வர்றாரு. வந்தோடனே, "வணக்கம் தம்பி, நான் தான் பசுபதி பாண்டியன்" அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சார், உங்களை சந்தித்ததில் பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். பெரிய வாய்ப்பு. 2வது, ஒரு பத்திரிக்கைக்காரருக்கு ஒரு பெரிய ஒரு போலீஸ் அலர்ட்டில் உள்ள ஒரு ஒரு நபரை சந்திக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பேப்பரில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் நான் அவர்கிட்ட பேசினேன். பேசி அவர் நிறைய விஷயங்கள சொன்னார். எந்தெந்த இடத்துல அவருக்கு தாக்குதல் சம்பவம் நடந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு உள்ளுணர்வு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். எனக்கு இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். இந்த இடத்துக்கு நம்ம சுத்தி ஆள் வர்றாங்கன்னா கூட எனக்கு இயல்பாவே தெரிஞ்சு போயிருது. அது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அது அவருடைய புலன் உணர்வா கூட இருக்கலாம். அப்படிதான் நானு பல இடங்கள்ல நாங்க தப்பிச்சு போறோம். தப்பிக்கிறது, ஓடுறது அப்படிங்கிறது பயந்துட்டு ஓடுறது இல்ல. நம்முடைய எச்சரிக்கை, நம்முடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய நம்பி இருக்கிற இன்னும் சில பேருடைய பாதுகாப்பையும் காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம திரும்பி போறோம். அதுதான் நீங்க கவனிக்கணுங்கிற விஷயம்லாம் சொல்றாரு. ரொம்ப நுட்பமா சொல்லி பொலிட்டிக்கலா நல்லா கிளியரா பேசுறாரு.